திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மளிகை கடைக்கு சென்ற சிறுமியை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த புல்லாக்குட்டை பகுதியைச் சேர்ந்த ஏகாம்பரம் என்பவரின் மகள் கனிஷ்கா அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று சிறுமி கனிஷ்கா அதே பகுதியில் உள்ள மளிகை கடைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த கசந்தாமணி என்பவரது வளர்ப்பு நாய் சிறுமியை தாக்கி கடித்து குதறியுள்ளது. இதில் சிறுமியின் தலை மற்றும் கை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. சிறுமியை நாய் கடிப்பதை கண்டு அங்கிருந்தவர்கள் நாயை விரட்டி அடுத்து படுகாயமடைந்த சிறுமியை வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுமியை கடித்த வளர்ப்பு நாய் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம ஊராட்சி நிர்வாகிகளிடம் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திலும் சிறுமியின் பெற்றோர் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். நான் கூலி வேலை செய்கிறேன். என் பொண்ணு இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்திருக்கா. வர வழியில் அந்த நாய் கடிச்சிருக்கு. ஃபுல்லாக அந்த செஸ்ட்டு தலை எல்லாம் பிடிச்சி ஃபுல்லாக கடிச்சிருக்கு. அது எனக்கு 2 பொண்ணு 2 ஆண் பிள்ளைங்க இருக்காங்க. ரொம்ப இதாக இருக்குது. இது வரையும் 4-5 பேரை கடிச்சிருக்கு அந்த நாய். நாங்கள் போய் அவங்க உரிமையாளர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்னன்றாங்கனாக்கா, எனக்கு இருக்கிறது ஒரே நாய் அப்படின்றாங்க. நாய் போனால் வாங்கிக்கலாம், புள்ள போனால் வாங்க முடியுமா சொல்லுங்கள் நீங்களே. இதுக்கு ஒரு நியாயம் எனக்கு கிடைக்கணுன்றதுக்கோசரம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.